யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அற்புதம், முதல் அற்புதம் என்று சொல்லி நாம் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். இதில் ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீடு கானான் ஊரிலே ஒரு கல்யாணம். அது ஒரு ரொம்ப சின்ன கிராமம், ஒரு சிறிய கிராமம். ஒரு முறை ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், அந்த கிராமத்துக்கு அவர் போனாராம். அந்த இடத்திலே கடை கூட கிடையாது, ஒரு சோடா கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய உறவினருடைய கல்யாணம் அது. அந்த கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார், அவர் சீஷர்களும் போயிருந்தார்கள். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. பாருங்கள், தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. அதனுடைய அந்த விலை எவ்வளோ தெரியுமா? 1,40,000 ரூபாய். ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே 1,40,000 ரூபாய் கல்யாணத்துக்கு முழு கல்யாண செலவையும் இயேசு கிறிஸ்து திரும்ப கொடுத்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மிக எளிமையாய் இந்த அற்புதத்தை செய்தார். ஒரு பெரிய ஆர்ப்பரித்து கத்தவில்லை, ஒரு பெரிய ஜபம் பண்ணவில்லை, அல்ல தண்ணீரை தொட்டு ஆசீர்வதிக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. கீழ்ப்படிதல் இங்கே இருந்தது. அந்த கீழ்ப்படிதலோடு கூட சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவின் தாய் மரியாள் சொன்னாலே, அதே தான் இன்றைக்கு நமக்கும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே சுயம் என்ன சொன்னார்? என்னை அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அவரை விட்டு நாம் ஒன்று செய்ய முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மரியாதை கொடுத்து அவரை நீங்கள் கனப்படுத்தும் போது அவர் உங்களை கனப்படுத்துவார். என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னாரே, கனப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். கனப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து கனப்படுத்துவார். அங்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து எல்லாருக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, கனப்படுத்துதல் இருந்தது. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் அவர்கள் இருந்தார்கள். சொன்னது எளிமையானது. அந்த 6 கற்சாடியிலும் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கு. தேவநாமம் மகிமைப்பட்டது. அற்புதம் நடக்கும்போது தேவநாமம் மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார். God bless you.